என்னோட மகன் என்ன முதியோர் இல்லத்துல விட்டுட்டு விறுவிறுன்னு போயிட்டான். திரும்பவும் வருவானா என்னை கூட்டிட்டு போறதுக்கு? இந்த முன்னாடி வாசல்ல யாராவது போனாலும் என் மகன் தான் வந்திருக்கானோ அப்படின்னு மனசு ஓடி தேடுது. இப்போ என்னால தள்ளாடாம நடக்கவே முடியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்னோட சந்தோஷமே என் மகனோட சந்தோஷம் தான். அவன் நல்லா இருந்தா போதும், அதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? ரத்தத்தை பாலாக்கி பாசத்துல தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைச்சேன். எனக்காக அவன் எதுவுமே பண்ண வேணாம், நான் சாகும் வர அவனோட இருந்தா போதும். அன்னைக்கு என் மகன் இருக்க தைரியத்துல தான் அவனோட அப்பா, அதான் என்னோட கணவர் இறந்தப்ப கூட நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா என்னோட உலகமே என்னோட மகனா தான் இருந்தான். அதனாலயே என்னமோன்னு தெரியல, அவன் இல்லாம என்னால வாழவே முடியல. என் மகனோட வீட்டுல நாய்க்கு கூட இருக்க இடம் இருக்கு. ஆனா எனக்கு, நான் இப்ப இங்க வந்து 1 வாரம் ஆகுது. என் மகனோட முகத்தை பார்க்காம, என்னோட மகனோட குரலை கேட்காம என்னால இருக்கவே முடியல. பெத்தவங்களை தூக்கி எறியல நீங்க 1000 காரணம் சொல்லலாம். ஆனா பெத்தவங்க பிள்ளைகளை என்னைக்குமே குறை சொல்றதே இல்ல. இங்க எனக்கு 3 வேளை சாப்பாடுலாம் தராங்க, அதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல. ஆனா என்னோட மகனோட இருந்து சாப்பிடுற மாதிரி வருமா? இங்க டிவி, ரேடியோ இப்படின்னு எல்லாமே இருக்கு. ஆனா என்னோட பேர பிள்ளைகளோட கொஞ்சி விளையாடுற மாதிரி வருமா? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். இப்ப எல்லாருமே என்ன அனாதன்னு சொல்றாங்க. அதை மட்டும்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வீட்லயும் நிறைய வயசானவங்க இருப்பாங்க. அவங்களையும் என்ன மாதிரி இங்க கொண்டாந்து சேர்த்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் வயசாகும். எனக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்தா தூரமா யாரோ வார மாதிரி இருக்கு, அது என் மகனை தான் இருக்கும். அவன் என்ன கூட்டிட்டு போக வாரான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வாரேன்.